வா இப்ப போயிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திரும்பி வரலாம். On hit. என்னால அசைய முடியல. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை தொட்டாலே போதும், நான் உன்னை ஜெயிச்சிடுவேன். Uber leads Superhuman Hurricane. நருட்டோவை பொறியா பயன்படுத்தி என்னுடைய உடம்பை இருக்கணும்னு அவங்க காத்திருந்தாங்க போல. இப்ப இவனுங்களை வேற சமாளிக்கணுமா? ககாஷி சென்சை, மைட் கை சென்சை. என் விஷுவல் பாரியும் டெயில் பீஸ்டையும் உங்களால தோக்கடிக்க முடியாது. என்கிட்ட ஷாரிங்கன் இருக்கு. லீஃபோட நோபல் கிரீன் பீஸ்டான நானும் கூட இருக்கேன். நிறுத்து. இப்ப இத வெளியே சோதிக்கிறேன். இந்த கண்கள் இருட்டையும் நல்ல வெளிச்சமாக்குது. அவன் கிட்ட ஷாரிங்கான் அப்புறம் ரினேகானும் இருக்கு. அப்புறம் செஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ராட் இருக்கும். நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. இடது கண்ல ரெனிங்கன் பெயின் வச்சிருந்த அதே கருப்பு கம்பிகளையும் வச்சிருக்கான். புரிஞ்சிருச்சு. இதுக்கு நீதான் சரியான ஆளு. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. அது 8 டெயில்ஸ் கிட்ட போகுது. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. எனக்கு வலிக்குது. முடிஞ்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டான். பீஸ்டோட சக்தியை எதுக்காக அவன் அழுத்துறான்? அவனால டெய்லி பீஸ்ட முழுசா கட்டுப்படுத்த முடியல. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? ஆமா கேட்டுச்சு. ஃபைவ் டெயில்ஸ் உடைய குரல். இப்படி இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களை செல்ல பிராணியை ஆக்க முயற்சி பண்ண ஒவ்வொரு ஷினோபியோட கதையும் கடைசியில இப்படித்தான் முடிஞ்சிருக்கு. இல்ல நீயும் அந்த பீயும் தான் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. நீ என்ன ஆக போறன்னு நான் பாக்குறேன். 9 டெயில்ஸும் 8 டெயில்ஸும் நேரடியா பேசிக்க முடியுமா? எனக்கும் எல்லாம் தெரியும். 9 டெயில். என்னை எதிர்த்து பேசாத. எல்லார் கதையும் சீக்கிரமா முடி. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா வரேன். கேட்டும் கேட்காத மாதிரி படுத்திருக்காதரா சதிகாரி. 8 டெயில்ஸும் 9 டெயில்ஸும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால தாக்குறதுக்கு என் நேரமும் தயாராரு. கண்டிப்பா. லைட்னிங் பிளேட். Sixth gate of joy open. நருட்டோ உன்னை நோக்கி தான் அவங்க வராங்க. நான் பாத்துக்கிறேன். ஏன் எந்த ஜுட்சுவையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? அவன் விஷுவல் பவரை பயன்படுத்தி 6 டெய்ல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தணும்னா அவனுக்கு அதிக அளவுல சக்ராஸ் தேவைப்படும். ககாஷி சென்சை, நீங்க புத்திசாலி தான். ககாஷி ஹட்டாகே, அவனுடைய கண்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் வர போறாங்க. என்னால அதை மட்டும் தொட்டுறாத காய். நருட்டோ காய், முதல்ல இவனை சமாளிக்கணும். பின்னாடி பாரு. விஷவாயுவா என்ன? இந்த சக்கரா கம்மியா தான் இருக்கு. ஆனா வேற வழியே ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் கவனிக்கலாம். புரிஞ்சுது. Lightning cable. Sixth gate of joy open. அடுத்த பிரச்சனை வரப்போகுது. எங்கேயும் தான். இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம்.
நைட்டேல்ஸ் இவனுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இவனுக்கும் சக்கராவை கொடுத்து கொஞ்சம் உதவப்பா. வாலாட்டிட்டு சேவை செய்ய நான் ஒண்ணும் அவன் அடிமை இல்ல, புரிஞ்சுக்கோ. என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையா? நைன் டெய்ல்ஸ், இந்த உருவம் இல்லாத வடிவம் உனக்கு கை கொடுக்காது. நிலையில்லாத ரொம்ப உக்கிரமான ஒரு பயமா தான் பாக்குறேன். எங்களுடைய விஷுவல் பவருக்கு ஒரு சரியான அடிமனா அது நீதான். கட்டுப்படு. நைன் டைல்ஸ், என்னால நிச்சயமா உன்னை சுதந்திரமா விட முடியாது. உன்னோட பலம் வெளிப்படும் போது அது விருப்பம் மட்டும்தான் இருக்குது. எனக்குள்ளேயே அமைதியா இருந்துற. நீ இந்த உலகத்தை கண்காணிக்க பிறந்தவ, ஆனா என்னோட வேலை உன்னை கண்காணிக்கிறது தான். இப்ப அவங்க வரிசையில தான் இவனோட. கண்டிப்பா ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சியை நான் அழிச்சு காட்டுவேன். என்ன இது? என்ன பிடிக்கிறதுக்கு நீ எனக்குள்ளேயே வருவ. நீதான் ஃபோர் டெயில்ஸா? எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸோட ஆசை மகன் சன் கோகு. ஆமா, உங்க பேர் என்ன? எனக்கு புரியல. நான் சன் கோகுன்னு சொன்னேன். மனுஷங்க எல்லாம் முட்டாளதான் இருப்பீங்களா? இப்போ எங்க இருக்கோம்? சொன்னது கேட்டுதா இல்லையா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? என்ன மன்னிச்சிருங்க. முதல் முறையா ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கறத நான் இங்கதான் பாக்குறேன். என்னுடைய சக்தியை திருட வரலன்றத நான் இதுல இருந்தே புரிஞ்சுக்கிறேன். உனக்குள்ளேயே ஒண்ணு இருக்குதானே? குராமா அவனோட ஜின்சூரிக்கு நல்லாவே தயார் பண்ணிருக்கான். யார் அந்த குராமா? ஜின்சூரிக்கியா இருந்துகிட்டு பேர் கூட தெரியாதா? நைன் டெயில்ஸுக்கு தனியா பேர் கூட இருக்கா? குராமாங்கிற பேரும் நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு பேரு இருக்கா, உணர்வு இருக்கான்றதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நாம ஒண்ணு கிடையாது. ஆனா உங்க உணர்ச்சியையும் நான் புரிஞ்சுக்கிறேன். நானும் ஒரு ஜின்சுரிக்கியா இருக்கலாம், ஆனா எனக்கு நருட்டோன்னு ஒரு பேர் இருக்கு. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த பேரு எங்க அம்மா அப்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு. அதனாலதான் எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்ல. எனக்கு அப்படி ஒண்ணு தேவையும் இல்ல. அடையாளமே இல்லாத ஒருத்தன் இந்த பூமியில வாழவே கூடாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் உங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்துறத நான் ஏத்துக்க மாட்டேன். எங்களை பயன்படுத்தி இப்ப நீ என்ன பண்ண போற? வேலை ஆக்டோபஸ் தாத்தா மாதிரி அவரும் எயிட் டெயில்ஸும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் என்னுடைய ஆசையும். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது நல்ல நண்பர்கள் மாதிரி தெரியுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு டைல் பீஸ்ட் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசைலாம் இருக்கா? இதெல்லாம் நிஜமாதான் கேக்குறானா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கும் உதவணும்னு நினைக்கிறேன். நான் தான் இப்ப உன்னை முழுங்கிட்டேனே. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? முகமூடி போட்டா உனக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல. என்ன தடுத்து நிறுத்த உனக்கு ஒரு வழி இருக்கு. இந்த சங்கிலிய அவுத்து விட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கே நல்லா தெரியும். கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.